ஏஎல் விஜய் சாரோட. என்னோட ஐ திங்க் நான் பண்ண படங்கள்லேயே இது வந்து அதிக பொருட்செலவில் பண்ண படம் மிஷன். ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்கிங் விஜய் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஸ்கிரிப்ட். ஏன்னா இந்த கதை ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வேறு ஒரு கதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். திடீர்னு விஜய் சார் வந்து இந்த ஒரு மிஷன் கதையை சொன்னார். இம்மீடியட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, சார் உங்களை வச்சுட்டு நான் வந்து ஆக்ஷன் இல்லாமல் பண்ண முடியாது, ஆக்ஷனும் இருக்கணும், அதே சமயத்தில் என்னோட அந்த கோர் எமோஷன்ஸும் வச்சுக்கிறேன் சார், இந்த கதையில் அது எல்லாமே இருக்குது அப்படின்னாரு. ஸோ ஆனால் அதே மாதிரி ஐ திங்க் இந்த படம் மிஷன் வுட் பி ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம். ஸோ எல்லாருக்கும் விஷுவலாக தியேட்டருக்கு நீங்கள் வந்து உட்காரும் போது சவுண்ட்லேருந்து விஷுவல்ஸ்லேருந்து அதே மாதிரி ஆக்ஷன் எல்லாமே வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிமாக கண்டிப்பாக மிஷன் இருக்கும். அண்டர் கரண்ட் எமோஷன் ரொம்ப அழகாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். எனக்கும் இயலுக்கும் நான் இயலை பற்றி சொன்னேன். வண்டர்ஃபுல் கிட் அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் இதில் வந்து எமி ஜாக்சன் பண்ணியிருக்காங்க, அப்புறம் நிமிஷா பண்ணியிருக்காங்க, அப்புறம் பரத், அப்புறம் நாசர் சார் பையன், அஃப்கோர்ஸ் அபிஹாசன். ஸோ நிறைய பேர் இதில் கூட நடிச்சிருக்காங்க. அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி தட் இந்த படம் ஜனவரி 12 ரிலீஸ் ஆகுதுன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஜிவி பிரகாஷ் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு. ஏன்னா இதில் வந்து அதோட சாங்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு சாங் ரிலீஸ் ஆகிருக்கு, த மெலடி சாங். அதுக்கப்புறம் அச்சமே ஐ திங்க் இங்கே இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க, அது கூடிய விரைவில் அது ரிலீஸ் ஆகும். அது வந்து நீங்கள் பார்க்கும் போதே அதோட சாம்பிள், அவரோட ஆர்ஆரோட சாம்பிள் அதில் தெரியும். ஸோ அதுதான் படத்தோட அந்த வேகத்தை கொண்டு போகும். ஸோ ஐம் ஷுவர் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணக்கூடிய அளவில் ஒரு படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து டோட்டலாக ஒரு 60 to 70% லண்டன்லேயும் மிச்சதும் இங்கே எடுத்தோம். ஆல்ரெடி கிகி சொன்ன மாதிரி எங்களோட ப்ரொடியூசர்ஸ் அகெயின் ராஜசேகர் ரெட்டி சார் கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஏக்கரில் ஒரு மிகப்பெரிய செட். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், அவரோட ஜெயில் செட்டே வந்து டோட்டலாக இங்கே நாங்கள் போட்டு எடுத்தோம். இதில் என்னென்னா ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ்னால ஒரு 2 தடவை அது வந்து செட்டு கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் இன்பிட்வீன் பிரேக் விட்டுட்டு வரணும். ஸோ அதனால் திருப்பி ரீஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாம் பொருட்படுத்தாமல் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சார், உங்கள் விஷன் அப்படியே வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சப்போர்ட்டிவாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் அதை இப்போ இன்றைக்கி எடுத்துகிட்டு அதை பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் டீம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏஎல் விஜய் சாருக்கு அவர் டீம் ரொம்ப ஸ்ட்ராங். எடிட்டர் பார்த்தீங்கன்னா ஆண்டனி சார், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வா மாஸ்டர், அப்புறம் சந்தீப் அஃப்கோர்ஸ் என்னோட டிஓபி. இந்த படத்தில் நீங்கள் விஷுவல்ஸ் பார்க்குறீங்க, அவர் கலக்கியிருக்காரு. ஏன்னா பிகாஸ் ஐ வாஸ் வண்டரிங் இது எப்படி இந்த என்ன டோனில் வரப்போகுது அப்படின்ட்டு.